ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நார்த் ஃபேஸிங் ஹவுஸ் பிளான் 40/60 2400 ஸ்கொயர் ஃபீட்டு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் G+2 ஃப்ளோர் பிளான் தான் பார்க்க போகிறோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் பில்டப் ஏரியா வந்து 545 ஸ்கொயர் ஃபீட். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 2 ஷாப் இருக்குது, லிஃப்ட் கம் ஸ்டார் கேஸ் இருக்குது, மீதெல்லாம் கார் பார்க்கிங். ஸோ கார் பார்க்கிங் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 32 அடிக்கு 18.25 இருக்கு. ஷாப் வந்து 2 ஷாப்பும் வந்து 17/10 ஈக்குவலாக இருக்கு. அதுக்கான பேசேஜ் வந்து 14.25க்கு 37 இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில். ஸோ அப்படியே நம்ம மேலே வரும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து 2 2 BHK. இதில் வந்து அந்த 2 வீடுமே வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. ஸோ நார்த் ஈஸ்ட் ஆஃப் நார்த்தில் வந்து நம்ம என்ட்ரன்ஸ் மெயின் டோர் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் பெரிய பால்கனியே நமக்கு கிடச்சிருக்கு. 26க்கு 12.25 வந்து பால்கனி இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம் வந்து 14.25க்கு 10 அடி ப்ளஸ் வந்து கிச்சன் கம் டைனிங் 17க்கு 10 இருக்கு. ஸோ இதில் வந்து ஈஸ்ட் பார்த்து சமைக்கிற மாதிரி ஸ்டவ் வச்சிருக்கு, சிங்க் வச்சிருக்கு. ஸோ இந்த சிங்க் வந்து ஈஸ்ட் சைடில் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நம்ம கிச்சன் வந்து மாஸ்டர் பெட்ரூம் போகிற மாதிரி இருக்குது. ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 17க்கு 10. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் சைடு வந்து தலை வச்சு படுக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம வெஸ்ட் பக்கம் வந்து வார்ட்ரோப் செட் பண்ணியிருக்கு. ஸோ ஈவன் லாஃப்ட் வந்து சவுத் அண்ட் வெஸ்ட்டில் தான் வரும். அப்புறம் நம்ம கிட்ஸ் பெட்ரூம் வந்து சின்னதாக வந்து 10/10 இங்கே கிடச்சிருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஈஸ்ட் தலை வச்சிருக்க மாதிரி பெட்டு வச்சிருக்கோம். மேற்கு சைடில் வந்து வார்ட்ரோப்பும் வச்சிருக்கோம். 2 பெட்ரூமுக்கும் வந்து காமன் டாய்லெட் வந்து இந்த வீட்டோட வடமேற்கு வாயுமூலையில வந்து 4க்கு 10 காமன் டாய்லெட் வச்சிருக்கு. வாயுமூலையில நார்த்ல வந்து கமோட் வச்சிருக்கு, சவுத் பார்த்த மாதிரி. ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கேயும் வந்துட்டு 2 BHK தான். இந்த பேசேஜ் ஒன்று இருக்கு. பேசேஜ் வந்து 3 அடிக்கு 41.25. ஸோ இங்கேயும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீட்டில் இந்த மாதிரியே தான். கொஞ்சம் இங்கே கிச்சனோட வித்து மட்டும் கிச்சன் லிவிங்கோட வித்து வந்து கம்மியாகுது. ஸோ இங்கே வந்து 10 அடி கிடைச்சது, நமக்கு இங்கே வந்து 8 அடி இருக்கு. 14.25க்கு 8 அடி லிவிங் ரூம். ஸோ சோஃபா டிவி இங்கே காட்டியிருக்கோம். ஸோ அதே மாதிரி கிச்சன் கம் டைனிங் வந்து 17 அடிக்கு 8 அடி. அப்புறம் மாஸ்டர் பெட்ரூம் வந்து 17 அடிக்கு 10 அடி ஃபர்ஸ்ட் வீட்டில் பார்த்த மாதிரியே இருக்கு. இதுலேயே வந்துட்டு நம்ம பெட்டு வார்ட்ரோப்லாம் சேம் பொசிஷன் தான் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்ஸ் பெட்ரூம் வந்து 10க்கு 10. இதுக்கும் வந்து காமன் டாய்லெட் வந்து 4க்கு 10 இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு. ஸோ அப்படியே நம்ம செகண்ட் ஃப்ளோர் வரும்போது செகண்ட் ஃப்ளோர்லேயும் வந்து பெரிய பால்கனி. இங்கே லிஃப்ட் சைஸில் லிஃப்ட் வந்து உங்களுக்கு 5 அடிக்கு 5 அடி இருக்கு. சி டைப் ஸ்டார் கேஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து பால்கனி வந்து 26க்கு 12.25 பால்கனி. ஸோ இது வந்து சிங்கிள் 3 BHK ஹவுஸ் இங்கே மேலே போட்டிருக்கோம். இது வந்து ஓனர் பர்பஸ்க்காக, கீழே இருந்தது வந்து ரெண்டல் பர்பஸ்க்கு. ஸோ இங்கேயே வந்து நம்ம யூட்டிலிட்டி கூட கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு பேக் டோரும் இங்கே இருக்கு. ஸோ 17 அடிக்கு 5 அடி யூட்டிலிட்டி. இங்கே நம்ம வாஷிங் மிஷின், கிச்சனோட வெசன்ஸ் வாஷ் பண்ணுறது, இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். யூட்டிலிட்டி ஆர் வாஷ் ஏரியா மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ இங்கே உள்ள நம்ம டேரெக்டாக உள்ளே வரும்போது லிவிங் ரூம் வந்து 14.25க்கு 29 இருக்கு. ஸோ இது கொஞ்சம் பெரிய லிவிங் ரூம் தான். சேம் வந்து இங்கே நார்த்லேயும் வந்து பேசேஜ் இருக்கு, பேசேஜ் கம் பால்கனி. ஸோ அது வந்து 3க்கு 41.25 எங்கள் பால்கனி இருக்கு. ஸோ ஈஸ்ட்லேயும் ஒரு பெரிய பால்கனி இருக்கு, நார்த்லேயும் நமக்கு பால்கனி ஸ்பேஸ் இருக்கு. அப்புறம் நம்ம வந்து டைரெக்டாக ஹாலில் இருந்து நம்ம லிவிங் ரூம் வழியாக நம்ம கிச்சன் என்ட்ரு ஆகும். சரி, லிவிங் ரூம் வந்து டைனிங் வந்து கிச்சன். ஸோ இங்கே டைனிங் வந்து 8 அடிக்கு 10 அடி நமக்கு டைனிங் ஸ்பேஸ் இருக்கு. அப்புறம் 8.5க்கு 10 வந்து கிச்சன் இருக்கு. சேம் தான், கொஞ்சம் நம்ம இது ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்கோம். இல்லை ஓப்பன் கிச்சன் வச்சுட்டு பண்ணாலும் ஓகே தான்.
ஸோ இதில் வந்து ஈஸ்ட் பார்த்த மாதிரி ஸ்டவ் வச்சிருக்கு, நார்த் ஈஸ்ட் கார்னரில் சிங்க் வச்சிருக்கு, சவுத் வெஸ்ட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கு. அப்புறம் நம்ம ஹால்ல இருந்து டைரக்டா பேசேஜ் வழியா உள்ள வந்தோம்னா கெஸ்ட் பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமும் ஆப்போசிட்ல இருக்கு. ஒரு காமன் டாய்லெட் இங்க இருக்கு. ஸோ கெஸ்ட் பெட்ரூம் வந்து 17க்கு 8 அடி. இங்கேயும் வந்து சவுத் தலை வச்சு படுக்கிற மாதிரி நம்ம பெட் போட்டிருக்கோம். வெஸ்ட்ல வந்து வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த காமன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா 10க்கு 4.25 வந்து காமன் டாய்லெட் இருக்கு. அப்புறம் மாஸ்டர் பெட்ரூம் வந்து 17க்கு 10. அப்புறம் நம்ம பக்கத்துல கிட்ஸ் பெட்ரூம் வந்து 10க்கு 10. இன்னொரு காமன் டாய்லெட் வந்து 4.25க்கு 10. ஸோ எல்லாமே சாரி அட்டாச் டாய்லெட். கிட்ஸ் பெட்ரூம்க்கு அட்டாச் டாய்லெட் வந்து 4.25க்கு 10 இருக்கு. ஸோ இது வந்து ஹவுஸ் ஓனருக்காக 3 BHK ஹவுஸ் பிளான் இது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் செகண்ட் ஃப்ளோருக்கும் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 2044 சதுரடி வரும். ஸோ இது வந்து G+2 நார்த் ஃபேசிங் ஹவுஸ் பிளான் இது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு உங்கள் பிளாட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான் தேவைப்பட்டா நீங்கள் வந்து என்னோட வெப்சைட் செக் பண்ணலாம், www.houseplansdaily.com. அப்புறம் வந்து houseplans.world. houseplans.world வந்து எங்கள் ஸ்டோர் வெப்சைட். இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஹவுஸ் பிளான்ஸ் அண்ட் டிசைன்ஸோட PDF ஃபைலும் கேட் ஃபைலும் கிடைக்கும். ஈவன் நாங்கள் PDF புக்ஸாகவும் நிறைய பல்க் ஐடியாஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அங்கே வெப்சைட்டில் செக் பண்ணலாம். ஈவன் உங்கள் ஃப்ரீ அண்ட் ப்ரைட் ஃபைல்ஸை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம், செக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும், உங்களுக்கு உங்கள் பிளாட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிளான் கிடைக்கலன்னா டேரெக்டாக எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9952029063. அதே போல் எங்களை கூகுள் ப்ளே ஸ்டோரில் எங்களோட ஆப் கூட இருக்குது. 4 ஆப் இருக்குது உங்களுக்கு. ஹவுஸ் பிளான்ஸ் அண்ட் டிசைன்ஸ், இது வந்து வால்பேப்பர் ஆப். ஹவுஸ் பிளான்ஸோட இமேஜஸும் இன்டீரியர் டிசைன் எலிவேஷனோட இமேஜஸ் கூட நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்து ஹவுஸ் டிசைன்ஸ் அண்ட் பிளானர்ஸ் அண்ட் டிசைனர்ஸ். பிளானர்ஸ்ட் வந்து ஸ்டோர் ஆப்பு. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹவுஸ் பிளான்ஸ் PDF அண்ட் கேட் ஃபைல் வந்து நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஈவன் PDF புக்ஸும் அவைலபிள் இருக்குது. டிசைனர்ஸ் வந்து இபுக் ஆப்பு. நீங்கள் இபுக் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வேணால் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் உங்களுக்கு ஃப்ரீ புக்ஸ்லாம் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது போல் உங்களுக்கு வந்து ஹவுஸ் பிளான்ஸ் வந்து வாஸ்துப்படி எப்படி பண்ணுறது கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து 30 days ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து வாஸ்துப்படி எப்படி ஹவுஸ் பிளான்ஸ் பண்ணுறதுக்கும் கற்றுக் கொடுத்துட்டு அது மூலமா எப்படி நீங்கள் 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத சொல்லித்தரோம். அது போக நீங்கள் கம்ப்ளீஷன் பண்ணும்போது உங்களுக்கு சர்டிஃபிகேஷனும் கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது இந்த மாதிரி பிளான்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.